தினமொரு வசனம். யாத்ராகமம் 34வது அதிகாரம் வசனம் 2. விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். விளக்கம். ஜெபமில்லாத வாழ்க்கை எவ்வளவு தவறானதோ அதுபோல ஏனோதானோவென்ற ஜெப வாழ்க்கையும் தவறானதே. ஜெபம் என்பது வெறும் ஒரு பக்தி கடமை அல்ல. அது தேவனை விசுவாசிக்கின்றவர்களுடைய மிக பெரிய ஒரு தேவை. அங்கே கரிசனையும் விழிப்புணர்வும் விசேஷ மன வாஞ்சையும் மிக தேவையானவை. ஜெபம் செய்கின்றோம் என்றால் ஆவிக்குரிய ரீதியாக ஒரு யுத்தம் செய்கின்றோம் என்று அர்த்தம். அந்தகார சக்திகளையும் பிசாசின் ஆவிகளையும் மாம்சீக இச்சைகளையும் பாவத்திற்கு ஏதுவான வல்லமைகளையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் மேற்கொண்டு அவைகளை நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காகவே ஜெபிக்கின்றோம். எனவே இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் ஈடுபடுகின்ற நமக்கு அதற்கேற்ற ஆயத்தம் அவசியம். தூங்கி வழிந்து கொண்டு போதிய உற்சாகமின்றி கையில் கிடைத்த ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு யுத்த களத்தில் புகுந்தால் அங்கே எந்த வெற்றியும் கிட்டாது. ஜெபம் என்பது மிக மிக முக்கியமான ஒருவரை நாம் சந்தித்து பேசுகின்ற அனுபவமாகும். அது மிக மிக பெரியவராகிய ஒருவரோடு தொடர்பு கொள்ளும் செயலாகும். அந்த முக்கியமான பெரியவர் தேவன். சமுதாயத்தில் ஒரு சாதாரண அந்தஸ்தில் உள்ள ஒருவரை சந்திக்கவே நாம் நம்மை அவ்வளவு கரிசனையாக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்கின்றோம். அப்படி இருக்கையில் மிக பெரியவராகிய தேவனோடு பேசுவதும் தொடர்பு கொள்வதுமாகிய ஜெபத்தை குறித்த விஷயத்தில் நாம் எவ்வளவு விழிப்பும் ஆயத்தமுடையவர்களாக இருக்க வேண்டும். தம்மை சந்திக்கும்படி மோசேயை சீனாய் மலையின் மேல் அழைத்த தேவன் அதற்கேற்ற ஆயத்தத்தோடு வரும்படியும் அவனிடம் கூறினார். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். நம்மில் அநேகர் ஜெபத்தின் அவசியத்தை குறித்து அறிந்திருக்கின்றோம். தினமும் ஜெபிக்கின்ற பழக்கமுடையவர்களாகவும் இருக்கின்றோம். ஆனால் அந்த ஜெப அனுபவம் யுத்தம் செய்வது போன்று விறுவிறுப்பானதாகவோ மிக பெரிய ஒருவரை சந்தித்து பேசுகின்ற விசேஷ ஆயத்தமுடைய ஒன்றாகவோ இல்லை. எனவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசேஷ விளைவுகள் எதுவும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிப்பதற்கென்று விசேஷமான ஒரு திட்டம் தேவை. நாம் தினமும் எந்தெந்த நேரங்களில் ஜெபிப்பதென்றும் எத்தனை முறை ஜெபிப்பதென்றும் ஒழுங்கு செய்து கொள்ள வேண்டும். அந்த ஜெப ஒழுங்கிற்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்து தினமும் அதனை கருத்தாய் பின்பற்றுவதற்கு அதிக கவனமாய் இருக்க வேண்டும். சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் குறுக்கிட்டாலன்றி அந்த ஒழுங்கை விட்டுவிடாதிருக்க உறுதியாய் இருக்க வேண்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் உம்மை துதித்து மகிமைப்படுத்த கிருபை பாராட்டும். ஆமீன்.